அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான இடத்துல தான் இருக்கேங்க. வழக்கம் போல் நீலகிரியோட அடிவாரத்தில் இருக்கேன். ஸோ இங்கே வந்தாலே உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஹில் ரேஞ்ச் டெஸ்ட். ஸோ ஹில் ரேஞ்ச் டெஸ்ட்னாலே சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போது. ஒரு வண்டி இல்லைங்க, 2 வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதில் ஒரு வண்டியெல்லாம் பற்றி நீங்கள் அதோட ஹிஸ்ட்ரி சொன்னோன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க. அது என்ன வண்டிங்கிறத வாங்க குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஏத்தரோட ஜென் 2 450 ஜென் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் ஓல்டு மாடல் 2.9 கிலோவாட்கான ஒரு வண்டி. இதோட ஓட வந்து எவ்வளோ ஓடி இருக்கு தெரியுங்களா? ஸோ நீங்கள் பாருங்கள், 1,50,000 ஆல்மோஸ்ட் ஓட போகுதுங்க. ஸோ 1,48,882ங்கிற அளவுக்கு அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஓனர் அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க மிஸ்டர் அருண் ப்ரோ. ஏன்னா 1,20,000 நமக்கு யூசர் ரிவ்யூ வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருந்தாரு. ஸோ இப்போ 1,50,000 ஓட்ட போகிறாரு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ப்ரோ? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த ஜென் 2 ப்ளஸ் அந்த ஜென் 5 2 வண்டி வந்துட்டு நம்ம ஊட்டிக்கு வந்துட்டு ட்ரைவ் பண்ண போகிறோம். வெறும் ஊட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரைடு. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட், அதாவது ஹையஸ்ட் பீக் தொட்டபெட்டா வரைக்கும் நம்ம இப்போ இந்த வண்டியை ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த மோஸ்ட் ஹையஸ்ட் பீக்கு வந்து இந்த வண்டியை மட்டும் இல்லை, இந்த வண்டி எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா வாங்கி வெறும் 3 நாள் தாங்க ஆச்சு. அதுவும் இல்லாமல் இது எங்கேருந்து இப்போது நம்ம நீலகிரி அடிவாரத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து சேம் டேயில் வந்திருக்கு. காலையில் கிளம்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ஆச்சு. இப்போ அவர் வந்து இங்கே வந்து ரீச் ஆகிருக்காரு. 400 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டியிருக்காரு. அந்த ஓனரை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ இவர் தான் மிஸ்டர் கதிர் ப்ரோ. ஸோ சேலம்லேருந்து வந்திருக்கீங்க. எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ப்ரோ யூஸ் பண்ணிங்க? 2 ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணோம் ப்ரோ. இப்போ வந்து 3வது ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி நம்ம இப்போ மேலே போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆமாங்க, இன்றைக்கி பிளான் என்னென்னா தொட்டபெட்டா வரைக்கும் நம்ம போகிறோம். மோஸ்ட் ஹையஸ்ட் பீக்குக்கு இந்த 2 வண்டி எடுத்துகிட்டு, இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அருண் ப்ரோ மட்டும்தான் ஓட்ட போகிறாரு. பிகாஸ் 2.9 கிலோவாட் தான். ஸோ அதனால் அவர் மட்டும் சிங்கிள்ஸில் வர போகிறாரு. பட் இது வந்து 3.7 கிலோவாட்டுங்கிறனால ஸோ இதில் வந்து நாங்கள் 2 பேர் போயிட்டு எவ்வளோ ஆக்சுவலாக நமக்கு வந்து ஹில் ரேஞ்ச் டெஸ்ட்டில் வந்து ரேஞ்சு கிடைக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மோட்டர் எதாவது ஹீட் ஆகுதா, இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டிங்கும் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. நம்ம ஷூட் ஸ்பாட்டில் எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு 79% இருந்துச்சு. அதுலேயுமே வந்து ஒரு 79% இருந்துச்சு. எவ்வளோ ஓடுங்கிறத நீங்களே வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். இப்போ நான் அங்கே வந்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணும்போது மைக் இஷ்யூ, அதனால தான் கொஞ்சம் மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 78% இருக்குது. 73 கிலோமீட்டர் வந்து ரைட் மோடில் வந்து போகுங்கிற மாதிரி காட்டுது. ஓட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 399, அதான் 400 கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி வந்து ஓட போகுது. ட்ரிப்பு வந்து நம்ம 80% வந்து ஒரு கிரிட்டில் வந்து 2 வண்டியுமே சார்ஜ் போட்டோங்க. ஸோ 2 வண்டியுமே அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் 80% ஃபில் பண்ணிவிட்டு தான் இந்த ரைடே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கிளிப்பிங்குமே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அதுலேருந்து தான் நம்ம ட்ரிப் வந்து 0 பண்ணியிருக்கோம். ஆஸ் ஆஃப் நவ் 2%. ஏன்னா அந்த கிரிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போகிற வழியிலே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எண்டிங்கும் இருக்கும், சம்மரியும் அங்கே தான் இருக்கும். ஏன்னா திரும்பி வரும்போது ரீஜன் எந்த அளவுக்கு ஆகுதுங்கிறதையும் அங்கே வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த ஹில் ரேஞ்ச் டெஸ்ட்டில் மெயினாக ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்குதுங்கிறத தாண்டி எந்த அளவுக்கு மோட்டர் பர்ஃபார்ம் பண்ணுது, எப்படி எந்த அளவுக்கு வண்டியோட கேப்பபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஹில்ஸு வந்து பார்த்திங்கன்னா பிளைன்ஸை கம்பேர் பண்ணி 2 டைம்ஸ் வந்து எஃபர்ட் தேவைப்படும். ஸோ பேட்டரி இஷ்யூஸ் ஏதாவது வருதா, மோட்டர் ஹீட்டிங், வார்னிங், வண்டி வந்து எந்த அளவுக்கு லேக் ஆகுது, இதெல்லாமே வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க ஃபர்தராக போவோம். ஸோ போகலாம் வாங்க. ஸோ 3, 2, 1 ஸ்டார்ட். ஸோ ரைட் மோடில் நம்ம ஏன் சூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கும் இந்த வண்டியில். ஆப்வியஸாக ஈக்கோ போட்டிங்கன்னா ரொம்ப லோ ஸ்பீடில் ரொம்ப லோவாக தான் போகும். பவர் கன்சப்ஷனும் அதிகமாக எடுக்கும். ரைடுங்கும் போது அந்த த்ரஸ்ட்டு கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணிட்டோன்னா ஒரு கிராஜுவலாக அந்த பவரோட கன்சப்ஷன் லெவல்லேருந்து ஒரு மாதிரி ஒரு கிராஜுவலாக இருக்குங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் படி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 வண்டி தொட்டபெட்டா வரைக்கும் போகுதா இல்லையாங்கிறத பார்க்க போகிறோம். மெயினான விஷயம், உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 80% இருக்குங்களா, 80% ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 50%ல் எவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோங்கிறத சம்மரி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20%, 20 or 25 அந்த சம்மரி பார்த்துட்டு அப்புறம் ரீச் ஆனமா இல்லைங்கிறத பார்த்துட்டு திரும்பி வந்து ஓவராலாக நம்ம இதே இடத்துக்கு கீழே இறங்கி வந்து அந்த சார்ஜ் போட்ட இடத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓவராலாக எவ்வளோ ரீஜன் ஆகிருக்குங்கிறத விட ஓவரால் சம்மரி வந்து நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் அடுத்தது பார்த்திங்கன்னா 50%ல் எவ்வளோ சம்மரி இருக்குங்கிறத வாங்க ஃபர்தராக போய் பார்ப்போம்.
எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து 50லே நிறுத்தலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே கொஞ்சம் வந்துட்டோம் கவனிக்காமல். 48% வந்து ஆஸ் ஆஃப் நோ கம்மியாயிருக்கு. ஓவரால் ட்ரிப்பு நம்ம கவர் பண்ணது பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். அதாவது அடிவாரத்துலேருந்து இப்போ மேலே வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணி வந்துட்டோம். வந்தது வந்து பார்த்திங்கன்னா சல்லுன்னு வந்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து ரைட் மோடில் வந்துருந்தோம். ஸோ ரைட் மோடில் வந்து பார்த்திங்கன்னா 48%க்கு 47 கிலோமீட்டர் போகுங்கிற மாதிரி காட்டுது. ஓவரால் ட்ரிப் 15 கிலோமீட்டர் வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். பட் நம்ம போக வேண்டிய தூரம் இன்னும் 35 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போது இந்த 5 இயர்ஸ் ஓல்டு ஏத்தர் 450 ஜென் 2ல் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் அவர் சிங்கிள்ஸ் தான் வந்தார். மோடுன்னு பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து அவர் வந்து ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருந்தார். ஸோ 50% சார்ஜுக்கு நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்திங்கன்னா 30 தான் காட்டுது. அதே வந்து ரைட் மோடில் 34 காட்டுது. 50% சார்ஜ் வந்து இப்போ வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ கீழே ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 78ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஓவராலாக அப்போ வந்து கிலோமீட்டர் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 15 கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இன்னும் ஃபர்தராக நம்ம போக வேண்டிய தூரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இன்னுமே காட்டுது. ஸோ ஃபர்தராக நம்ம இன்னும் ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலேயே போகணும் தொட்டப்பேட்டாங்கும் போது. வாங்க ஃபர்தராக மேலே ஏறுவோம். இதில் அடுத்தது 25% வந்தோடனே எவ்வளோ கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். சேம் அதுலேயும் அதே மாதிரி பார்க்கலாம். ஓவராலாக சம்மரி நம்ம கீழே போய் தான் பார்க்க முடியும் வித் ரீஜன் லெவலோட. வாங்க ஃபர்தராக மேலே ஏறுவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டி 25% வந்தவுடனே எவ்வளோ ஓட்டியிருக்கோங்கிற காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜென் 2 காட்டுறேன். ஸோ ஜென் 2 வந்து பார்த்திங்கன்னா 25%க்கு வந்துருச்சு. ஸோ 25%க்கு ஓவரால் நம்ம ட்ரிப் கவர் பண்ணிக்க பார்த்திங்கன்னா ஒரு 24 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் 18 கிலோமீட்டர் வந்து போகுங்கிற மாதிரி காட்டுது. பட் ஆக்சுவலாக சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5.9 கிலோமீட்டர் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு கிரிட் வந்து இருக்குது ஏத்தரோடது. எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் சார்ஜ் போட்டு தான் நம்ம வந்து போக முடியும். ஏன்னா இங்கிருந்தே வந்து 27 கிலோமீட்டருங்கிறது தொட்டப்பட்டாங்கிறது ரொம்ப தூரம். ஸோ அதே மாதிரி ஜென் 5 வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ ஜென் 5 பார்த்திங்கன்னா 23% தான் இருக்குது. ஏன்னா அது சிங்கிள்ஸ் தான் வந்தாங்க. 2.9 கிலோவாட் சிங்கிள்ஸ் அவர் வந்தார். நம்ம ஜென் 5ல் டபுள்ஸ் வந்தோம். அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா 23% தான் இருக்குது. 2% அதை விட கம்மியாகவே ஆகிருக்கு. 25 கிலோமீட்டர் போகுங்கிற மாதிரி காட்டுது. இங்கேருந்து 27 கிலோமீட்டர், அதாவது 27.7 கிலோமீட்டர் வந்து நம்ம போக வேண்டிய தூரம், அதாவது தொட்டப்பேட்டாக்கு எனக்கு தெரிஞ்சு போக வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஓவரால் ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா 24 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். 24.8 வந்து கவர் பண்ணியிருக்கோம். என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து நம்ம குன்னூர் போயிட்டு குன்னூரில் இருக்கிற ஏத்தரோட ஃபாஸ்ட் சார்ஜிங் கிரிட்டில் இந்த 2 வண்டியுமே டாப் அப் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து தொட்டப்பேட்டா போய் அங்கே இருக்கிற வியூ, இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு லைவாக நான் காட்ட போகிறேன். அங்கே இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரிட்டன் ஓவரால் சம்மரி வந்து பார்த்திங்கன்னா கீழே திருப்பி நான் ரீஜன் மொத்தமாக அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கி ரீஜன் ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எஃபெக்டிவாக இருக்குது இந்த 2 வண்டியுமே அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சம்மரி காமிச்சு ஓவராலாக வீடியோ வந்து முடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃபர்தராக மேலே போய் சார்ஜ் போட்டு தொட்டப்பேட்டா போகிற வழியாக பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா கிரிட்டுக்கு போகிற வழி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. ஏரியாக்குள்ளெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ரோடு ஃபுல்லாக கொஞ்சம் வஸ்ட் ரோடாக தான் இருக்குது, பேட்ச் ரோட்ஸாக தான் இருக்குது. அதில் என்ன ஒரு ஹைலைட்னா இந்த வண்டியில் இண்டிகேட் பண்ணுது பாருங்கள், அதிலே வந்து பேட்ச் ஹோல் இருக்குங்கிற மாதிரி காட்டுது. ஸோ ஏத்தரோட கிரிட்டுக்கு வந்துட்டோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏத்தர் கிரிட்டில் சார்ஜை போட்டுட்டோம். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் நீங்கள், வித்தியாசமாக இருக்குல்லங்க. இது வந்து ஒரு ஹோட்டல், ஸோ லார்ஜ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பார்க்க அப்படியே கொஞ்சம் விண்டேஜ் ஸ்டைலாக இருக்குது.
அப்படியே நீங்கள் இங்கேருந்து குன்னூரோட வியூ பார்க்கலாம். நல்லா மேட்டில் வந்து வச்சுருக்காங்க ஏத்தரோட ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் வந்து. ஸோ இது வரத்துக்கே சார்ஜ் வேணுமாட்டிருக்கு. ஓவராலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோங்கிறத பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 7% வந்து இருக்குங்க. ஸோ 5 கிலோமீட்டர் போகுங்கிற மாதிரி காட்டுது. இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் 7% இருக்குது. 7 கிலோமீட்டர் போகுங்கிற மாதிரி காட்டுது ஸ்போர்ட்ஸ் மோடில். ஓவரால் ட்ரிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பட் நம்ம தொட்டபெட்டாக் போகணுன்னா இன்னும் 24 கிலோமீட்டர் போகணுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2 வண்டியுமே வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும். இந்த Gen 5ம் சார்ஜ் பண்ணணும், Gen 2ம் ஃபுல்லாக 80% வரைக்கும் தான் ஃபில் ஆகும். ஸோ இந்த கிரிட் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோவாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். இது ஒரு 3/4 மணி நேரம் ஆகும், இது ஒரு அரை மணி நேரம் ஆகும். ஸோ 1.5 மணி நேரங்கிறது இங்கே தான் இருந்தாகணும். ஸோ இந்த 2 வண்டியும் அப் டு 80% வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபர்தராக அந்த 24 கிலோமீட்டர் நம்ம தொட்டபெட்டா போய் வியூ பார்க்கலாம். ஸோ இதுதாங்க ஓவராலாக ஆஸ் ஆஃப் நவ் சம்மரி. டபுள்ஸில் கிட்டத்தட்ட கீழேருந்து நாங்கள் எடுத்தோம் 80%ல் எடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7% இருக்குன்னா நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 73% சார்ஜ் வந்து கன்சப்ஷன் ஆகிருக்கு 30 கிலோமீட்டருக்கு. அது 2.9 கிலோவாட் வண்டி, இது 3.7. அது 2.9 இருந்தாலும் சிங்கிள்ஸில் வந்தாங்காட்டி அதே 7%ல் கரெக்டாக இவ்வளோ தூரம் வந்து வந்துருச்சுங்க. ஸோ இதுதான் ஓவரால் சம்மரி, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக இங்கேருந்து நம்ம சார்ஜ் போட்டுட்டு அடுத்தது இதுக்கும் மேலே இருக்கிற தொட்டபெட்டாக்கு வந்து போகலாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டாச்சு. 2 வண்டியுமே சார்ஜ் போட்டு ஒரு 75% சார்ஜ் போட்டாச்சு. ஏன்னா அதுக்கு மேலே பொறுமை இல்லை. ஏன்னா இந்த வண்டி 3/4 மணி நேரம் ஆச்சு, அது அரை மணி நேரம் ஆச்சுங்கிற போது இங்கேயே வந்து 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஆக்சுவலி இங்கே பார்த்ததே தாங்க சம்மரி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி தொட்டபெட்டாவை நாங்கள் தொட்டே தீர்வோன்னு சொல்லி ஒரு 3 பேர் வந்து கிளம்பி நாங்கள் அங்கே போய் உங்களுக்கு வீடியோ போட்டே ஆகும். ஸோ தொட்டபெட்டா போயிட்டு கிளைமேட் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற வியூ எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு கீழே கடன்னு இறங்க போகிறோங்க. இறங்கி போய் ஓவரால் சம்மரி வித் ரீஜனோட பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டபெட்டா ரீச் பண்ணிட்டோங்க. ஏன்னா குன்னூரில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு ஒரு 75% 2 வண்டி ஃபில் பண்ணிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம். சரியான குளிருங்க. கிட்டத்தட்ட இந்த ஜாக் போட்டு கூட என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கையெல்லாம் இங்கே பாருங்கள், உணர்ச்சியே இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டாவோட ஜங்ஷன். அப்படியே உள்ளே போனீங்கன்னா தொட்டபெட்டா பார்க்கு போகலாம். பட் இன்னைக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டுங்க. கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க டியூ டு சம் கிளைமேட் சேஞ்சஸ் என்னன்னு தெரியல. வழக்கமாக 5 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் ஏர்லியராகவே உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ ஃபைனலி நம்ம சொன்ன டெஸ்டினேஷன் தொட்டபெட்டாக்கு ரீச் ஆகிட்டோம். பட் ஆனால் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்திருக்கோம். அங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா குன்னூரில் 75% எடுத்திருந்தோம். இந்த Gen 5 450X வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்துருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் காமிச்சிது. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து 34% பேலன்ஸ் இருக்குது. இன்னும் 30 ஓடுன்னு காட்டுது. ஸோ இனி இறக்கத்தில் அப்படியே கடன்னு இறக்குவோம். அது ரீஜனில் வேறு இறக்குவோம். ஸோ யோசிக்கவே வேணாம். கீழே வந்து அதாவது ரொம்ப ரீஜனுக்காக பார்க்காம நார்மலாக ஓட்டுவோம். ஸோ அப்படி ஓட்டும் போது எவ்வளோ ரீஜன் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம் கீழே. ஸோ இந்த சிங்கிள்ஸ் வந்தார் பார்த்தீங்களா 2.9 கிலோவாட் Gen 2 450. இதுவும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பர்சன்டேஜ் சார்ஜ் வந்து 75லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 33 தான் இருக்குது. ஸோ சிமிலராக தான் இருக்குது. இது சிங்கிள்ஸ் வண்டி, இது டபுள்ஸு. ஸோ 2.9 கிலோவாட்டு 3.7 கிலோவாட்டு அப்படி இருந்துமே இதோட ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன 3.7னா 2 பேர் வந்திங்கன்னா அது பேலன்ஸ் ஆகும். சிங்கிள்ஸாக இருக்கிறவங்களுக்கு 2.9 கரெக்டாக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது. சரி, கீழே இறங்கிட்டு எவ்வளோ ரீஜன் வந்து ஆயிருக்கு, ஓவராலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிற சின்ன சம்மரி பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க கீழே போகலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹில் ரேஞ்ச் டெஸ்ட்டோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது Gen 5. இங்கே சார்ஜ் போட்டிருக்கோம். Gen 2 எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் சார்ஜ் போட்டோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு
ஓகே, கம்மிங் பேக் டு சம்மரி. சம்மரியில் வந்து ஒரே ஒரு வருத்தம் தான் என்னென்னா, தொட்டபெட்டா வரைக்கும் போயிட்டு அங்கே சில ஸ்பாட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காட்டணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அது இன்றைக்கி வந்து காட்ட முடியாமல் போச்சு. ஏன்னா அங்கே ஏர்லியராகவே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, 4:30க்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரில, பட் வீக் டேஸுங்கிறனால. ஓகே, வண்டியோட சம்மரிக்கு வருவாங்க. காலையில் இதே கிரிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 வண்டியும் 80 வரைக்கும் சார்ஜ் ஃபில் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனோம். இந்த கிரிட்டில் வந்து அதிகபட்சம் அவ்வளோதான், 80 வரைக்கும் தான் ஃபில் பண்ண முடியும். ஃபுல் சார்ஜ் வந்து ஃபில் பண்ண முடியாது. ஸோ 2 வண்டியை எடுத்துகிட்டு நம்ம மேலே ஏற ஆரம்பித்தோம். Gen 2ல வந்து பார்த்திங்கன்னா அருண் ப்ரோ மட்டும் வந்தார். இதில் நாங்கள் 2 பேர் வந்திருந்தோம். மேலே ஏற ஆரம்பித்தோடனே கரெக்டாக குன்னூர் கரெக்டாக 30 கிலோமீட்டர் தான் இந்த வண்டி ஓடிச்சு. 31வது கிலோமீட்டரில் வெறும் 7% தான் சார்ஜ் இருந்துச்சு. அங்கே வந்து இதே மாதிரி ஒரு கிரிட் இருந்துச்சு. அதே மாதிரி அவர் வண்டியிலையுமே பார்த்திங்கன்னா அதே 7% இருந்துச்சு. நீங்கள் கேட்கலாம், சிங்கிள்ஸ் வந்தவருக்கும் டபுள்ஸ் வர வண்டியும் ஏன் ஒரே மாதிரி ஈக்குவலாக வந்து ரேஞ்ச் கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து 2.9 கிலோவாட், இது வந்து பார்த்திங்கன்னா 3.7 கிலோவாட். ஸோ 2 பேரை வச்சு ஓட்டுற வண்டியும் சிங்கிள்ஸில் வந்த வண்டியும் பேட்டரி அது கம்மியாக இருக்கிறனால ஒரே மாதிரி தான் வந்து சார்ஜ் கன்சப்ஷன் வந்து இருந்துச்சு. அங்கே போய் 2 வண்டியுமே வந்து டாப் அப் பண்ணோம். ஸோ அப் டு 80 வரைக்கும் டாப் அப் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து தான் வந்து தொட்டபெட்டா போனோம். ஸோ தொட்டபெட்டா தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரிட்டன் வரும்போது சரி இந்த வழியாகவே இறங்கிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது வேண்டாம், கோத்தகிரி வழியாக இறங்கினா கொஞ்சம் ரீஜன் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு கோத்தகிரி, அங்கே தொட்டபெட்டா டு கோத்தகிரி, கோத்தகிரி டு சேம் மேட்டுப்பாளையம். இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் அந்த அடிவாரத்தில் இருக்கோம், நீலகிரியோட அடிவாரத்தில் இருக்கோம். ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக வருவோங்க. எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னென்னா எந்த இடத்துலையுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ட்ராப்பும் ஆகலை, லேகும் ஆகலை, மோட்ரு ஹீட் ஆகலை, எந்த வித வார்னிங்கும் கிடையாது. ஒரு என்ன சொல்லுவாங்க, வண்டி காலையில் நீங்கள் சாவி போட்டு எடுத்தப்போ எப்படி இருந்துச்சோ சேம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டில் இப்போ சார்ஜ் இப்போ இந்த முடிக்கிற வரைக்குமே அப்படியே தான் இருந்துச்சு. ஓவராலாக 110 கிலோமீட்டர் பக்கம் கவர் பண்ணியிருக்கோம். தொட்டபெட்டா போகும்போதும் கூட கொஞ்சம் ஸ்டீப்பெல்லாம் இருந்துச்சு. அங்கேயுமே வந்து பெரிய லெவலில் ஸ்ட்ரகிள் ஆகலை. இதுக்கும் ஸ்மார்ட் ஈக்கோ மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். அதிகபட்சம் வேப் மோடில் தான், நார்மலாக வேப்பெல்லாம் போடவே இல்லை, ரைட் மோடில் தான் வந்து நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ ஓவராலாக சொல்லணும், ஒரு நார்மல் மோடு ஈக்கோ மோட்லேயே வந்து இந்த வண்டியை நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ வண்டி வந்து ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் லாஸ்ட் டைம் நம்ம சேம் இதே ஹில் ரேஞ்ச் டெஸ்ட்டில் ரிஸ்டா வந்து பண்ணியிருந்தோம். அதுவும் இதே மாதிரி மிட் டிரைவ் மோட்டர் தான், இதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற ஒரு வண்டி தான், ஃபேமிலி ஓரியன்டான ஸ்கூட்ரு. பட் அது வந்து இந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா ஸ்மார்ட் ஈக்கோவில் ஏறவே இல்லை. நம்ம இருக்கிறதுலே டாப் ஸ்போர்ட்ஸ் மோடு என்னமோ தான் போட்டு ஏறணும். ஸ்போர்ட்ஸ் மோடோ பவர் மோடோ டாப்பில் இருக்கிற மோடு தான் போட்டு ஏற்றணும். அதுவே எவ்ரி 10 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் ஹீட் ஆச்சு. பட் அதே இது இதில் கிடையாது. பிகாஸ் ரிஸ்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு ஈக்கோவாக வந்து டியூன் பண்ண ஒரு வண்டி. அதாவது சிட்டி ஃபோக்கஸ்டாக ஃபேமிலிக்காக வந்து நல்ல ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரி, கம்மி பேட்டரியில் அதிக ரேஞ்ச் கிடைக்கிற மாதிரி டியூன் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இது வந்து ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூட்டர், ஈவி ஸ்கூட்டருங்கிறதுனால 450 பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் குறையில்லைங்க. ரேஞ்ச் வந்து ரொம்ப ஹெவியாக கிடைக்கல, ஒரு நார்மலான ரேஞ்ச் தாங்க கிடைக்குது. இதுவே சிங்கிள்ஸ் இந்த Gen 5 ஏற்றிருந்தோன்னா அதிகபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஹில்ஸில் ஏறி இருக்கும். ப்ளைன்ஸாக இருந்தால் சிங்கிள்ஸில் 100 கிலோமீட்டர் ஓடும், டபுள்ஸ்னால் ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். ஸோ அவ்வளோதான். ஏன்னா பிகாஸ் இந்த மிட் டிரைவ் மோட்டருங்கும் போது பவர் லாஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக எந்த வித காம்ப்ரமைஸும் இருக்காதுங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. ஓவராலாக 450Xஐ பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸில் குறையில, ரேஞ்சும் டீசெண்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் யாராவது ஏத்தர் யூஸ் பண்ணுறீங்களா, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது எப்படி இருந்துச்சு, என்ன ஆட் பண்ணியிருக்கலாம், எப்படி இருந்துச்சுன்னு ஓவராலாக இருக்கிற ஒரு சம்மரியை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மேலும் அடுத்தது இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.